வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்டாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கிற மடக்குளம் விநாயகர் டெம்பிள். அங்கே இருந்து நம்ம ராக் பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். காலங்காத்தால் ஒரு 6 o'clock இப்படி இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி 6 o'clock வந்து கருகும்னு இருக்குது. கோவில் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் இருந்தது. பட் கோவில் தாண்டி நம்ம வந்து போகிறப்ப லைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி டார்க்காக தான் இருந்தது. ஸோ கையில் டார்ச் இருந்தால் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக நடந்துப்போங்க. நடந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு வந்துட்டோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த பேக்ரவுண்டில் லைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது. எக்ஸாக்டாக இப்படி தான் இருந்தது. நான் எதுவுமே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணல. அப்படியே தான் வந்து பிரைட் கூட பண்ணல, லைட்டிங் எதுவும் ஆட் பண்ணல. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் அந்த பேக்ரவுண்ட் கம்மி பாருங்களேன், டைட்டானிக் படத்தில் வர மாதிரி இருக்குது. சன்ரைஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நந்தி ஹில்ஸ் வீடியோஸில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பாருங்கள். பட் இவ்வளோ அழகான ஒரு சன்ரைஸ் வந்து நான் பாண்டிச்சேரியில் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 6:15ங்க. இந்த டைமில் அப்படியே அந்த கடலில் பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கணும் போல தோணுச்சு. நிறைய கடல் சாங்ஸ்க்கு நான் வந்து ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. அப்படியே உங்களுக்கு என்னென்ன கடல் சாங்ஸ்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே அதே சாங்ஸ்க்கு நானும் ஷார்ட்ஸ் பண்ண போகிறதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு நைட் ஃபுல்லாக கடற்கரையில் வந்து தூங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அது ஏன்னே தெரியல. அப்படியே ஈவினிங் போகணும், அப்படியே வந்து ஸ்டார்ஸு மூன் இதெல்லாம் வர்றதை பார்த்துட்டு தூங்கிட்டு விடியிறப்ப சன்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு கனவு. அது வந்து இது வரைக்கும் நிறைவேறினதே இல்லை. ஆனால் இந்த பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 வந்து அப்படியே சில்லுன்னு அந்த ராக்கில் படுத்திருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் என்னோட லைஃப்பில். கண்டிப்பாக நீங்களும் வந்து ராக் பீச் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, சன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சூப்பரான ஒரு அப்படி ஒரு பிரைட்டாக இருந்தது. இந்த மாதிரி தகன்னு சொல்லிட்டு அவ்வளோ தகன்னு மின்னுச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த எட்ஜில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கடலுக்குள்ளே இருந்து அந்த சன் வர்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நிறைய அந்த அலைகளையும் அந்த சன்ரைஸையும் வீடியோஸ் எடுத்துகிட்டு திரும்பியாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்ட்ஸோடு நான் காட்டுறேன் பாருங்கள். சன்ரைஸ் வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து பாண்டிச்சேரி ராக் பீச்சில் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் நேராக இங்கேருந்து அடையார் ஆனந்த பவனுக்கு சாப்பிட போயிட்டோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பாண்டிச்சேரியில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.